Hi friends, welcome back to Begin Secrets. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாட்களில் தங்கம் வாங்கினால் உங்களுக்கு எல்லாமே வெற்றி தான். எப்படி தெரியுமா? வாங்க இன்னைக்கு அதை பத்தி பார்க்கலாம். இந்திய கலாச்சாரத்தில் தங்கம் மிகவும் முக்கியமானது. இந்த உலோகத்தை கொண்டு பல்வேறு வகையான நகைகளை அணிவது பாரம்பரியமாகி வருகிறது. தங்க நகைகள் குறிப்பாக பெண்களின் அழகை இரட்டிப்பாக்குகிறது. மேலும் பலர் தங்கத்தை ஒரு சொத்தாக கருதுகிறார்கள். மற்ற முதலீடுகளுடன் ஒப்பிடும்போது தங்கத்தில் முதலீடு செய்வது மிகவும் லாபகரமானது. அதனால்தான் நம் நாட்டில் தங்கத்தின் பயன்பாடு மிக அதிகமாக உள்ளது. ஆனால் தங்கம் வாங்க சிறந்த நாள் குறித்து பலருக்கும் சந்தேகம் உள்ளது. ஜோதிட சாஸ்திரப்படி வாரத்தில் 4 நாட்கள் தங்கம் வாங்குவது நல்லது. அப்போது வாங்குபவர்களுக்கு லட்சுமி தேவியின் அருள் என்பது ஐதீகம். அது மட்டுமல்லாமல் நீங்கள் வருடத்தில் இந்த நாட்களில் தங்கம் வாங்கினால் அது அதிகமாக சேருமாம். அது எந்தெந்த நாட்கள் என்பதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பூச நட்சத்திரம் என்பது பௌர்ணமி அல்லது அமாவாசைக்கு பிறகு வரும் 8வது நாள். இது இந்து நாள்காட்டியில் மிகவும் புனிதமான நாட்களில் ஒன்றாகும். இது ஒரு வாரத்தில் தங்கம் வாங்க சிறந்த நாட்களில் ஒன்றாகும். புஷ்ய நட்சத்திரம் வியாழனன்று இருந்தால் அது குரு புஷ்ய அமிர்த யோகம் என அழைக்கப்படுகிறது. மேலும் சிறப்பு வாய்ந்ததாகவும் கருதப்படுகிறது. மகர சங்கராந்தி பேன் இந்தியா முக்கியத்துவம் வாய்ந்தது மற்றும் பெரும்பாலும் ஜனவரி 14 அன்று கொண்டாடப்படுகிறது. இது அறுவடை பருவத்தின் தொடக்கத்தை குறிக்கிறது. மகர சங்கராந்தியின் போது சூரியன் வடக்கு நோக்கி நகர்வதாக கூறப்படுகிறது. அன்றுதான் தென்னாட்டு மக்கள் தமிழகம் முழுவதுமே பொங்கல் பண்டிகையை கோலாகலமாக கொண்டாடுவார்கள். இதற்கு உத்தராயணம் என பெயர். மகர சங்கராந்தியின் போது தங்கம் வாங்குவதற்கு சிறந்த சலுகைகள் மற்றும் தள்ளுபடிகளுமே கிடைக்கும். அடுத்ததாக இந்து புத்தாண்டுக்கு இந்தியா முழுவதும் பல பெயர்கள் உள்ளன. இது ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானாவில் உகாதி என்றும், மகாராஷ்டிராவில் குடிபட்வா என்றும் அழைக்கப்படுகிறது. பஞ்சாபில் பைசாகி என்றும், கேரளாவில் ஓணம் என்றும் அழைக்கப்படுகிறது. மக்கள் செழிப்பு மற்றும் பயனுள்ள எதிர்காலத்திற்காக இந்த நேரத்தில் தங்கத்தை வாங்குகிறார்கள். இந்த நாள்காட்டியின்படி அக்ஷய திரதியை விசாக மாதத்தில் வருகிறது. அக்ஷயா என்றால் முடிவில்லாதது, நித்தியமானது அல்லது முடிவில்லாதது. இதே போல இந்த நேரத்தில் தங்கத்தில் முதலீடு செய்வது முடிவில்லாத செல்வத்தையும் செழிப்பையும் கொண்டு வரும் என நம்பப்படுகிறது. அடுத்ததாக நவராத்திரி என்பது துர்கா தேவியை வழிபடும் 9 நாள் திருவிழாவாகும். ஒவ்வொரு நாட்களும் துர்கையின் ஒரு வடிவத்தை வழிபடுவதற்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. நவராத்திரியின் போது நல்ல அதிர்ஷ்டத்திற்காகவும் திருமண விழாக்களுக்காகவும் இந்தியர்கள் தங்கம் வாங்குகிறார்கள். இந்த நேரத்தில் தங்கம் விலை உயரும் என எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக தசரா. இது நவராத்திரியின் உச்சத்தை குறிக்கிறது. தசரா தீமையின் மீது நன்மையின் வெற்றியை குறிக்கிறது. இந்த நாளில்தான் ராமர் ராவணனை தோற்கடித்தார். துர்க்கை மகிஷாசுரனை வதம் செய்தார். அடுத்ததாக தந்தேராஸ். தீபாவளியின் தொடக்கத்தை தந்தேராஸ் குறிக்கிறது மற்றும் தங்கம் வாங்குவதற்கான மிக முக்கியமான நாட்களில் ஒன்றாகும். இது லட்சுமி தேவியின் வழிபாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. குடும்பங்கள் தந்தேராஸ் அன்று லட்சுமி தேவியின் ஆசீர்வாதத்தை நாடுகிறார்கள். நாட்டில் தங்கம் விற்பனையில் அதிக வெப்பமான நாட்களில் இதுவும் ஒன்றாகும். ஜோதிடத்தில் ஞாயிறு மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இதற்கு ரவிவரன் என்ற பெயரும் உண்டு. ரவி என்றால் சூரியன். அதனால் தான் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானின் நாளாக கருதப்படுகிறது. தங்கம் சூரியனுடன் நேரடியாக தொடர்புடையது. தங்க நகைகளில் கொஞ்சம் செம்பு இருக்கும். இவற்றை அணிவதால் உடலில் சூரிய சக்தி செயல்படும். மேலும் ஜாதக சுழற்சியில் சூரியனின் நிலை வலுப்பெறுகிறது. சூரியன் உடலையும் ராசிகளையும் இப்படித்தான் பாதிக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை தங்கம் வாங்கினால் செல்வம் பெருகும் என்கிறது ஜோதிடம். அடுத்ததாக திங்கட்கிழமை. சந்திரனின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என ஜோதிடம் கூறுகிறது. சந்திரன் அமைதி மற்றும் செழிப்பின் அடையாளம். இருப்பினும் சந்திரனுக்கும் வெள்ளிக்கும் இடையே ஒரு தொடர்பு உள்ளது. மேலும் தங்கம் வாங்க நல்ல நாளா என்ற சந்தேகம் எழுகிறது. கண்டிப்பாக வாங்க வேண்டும். வெள்ளை நிறத்தில் இருக்கும் தங்கம், அதாவது பிளாட்டினம் எடுக்கலாம். இது பிளாட்டினம் தங்கத்தை விட அதிக மதிப்புடையது. அடுத்ததாக செவ்வாய். செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பகவானுக்கு சொந்தமானது. இது அருணா கிரகம் என அழைக்கப்படுகிறது. ஜாதகத்தில் குஜ கிரகத்தின் தாக்கம் குறைவாக உள்ளவர்கள் செவ்வாய் வாரத்தில் தங்கம் வாங்குவது நல்லது. குஜ கிரகம் மகிழ்ச்சியாக இருந்தால் மகிழ்ச்சியும் ஆற்றலும் உண்டாகும். செவ்வாய் கிரகத்துடன் தாமிரம் நன்கு இணைக்கப்பட்டிருந்தாலும் செவ்வாய்க்கிழமை தங்கம் வாங்கலாம். செவ்வாய் கிரகத்தின் ஆற்றலுடன் இணைவதற்கு ரோஜா தங்கம் நல்லது. இது வண்ண நகைகளையும் அணியலாம் என ஜோதிடம் கூறுகிறது. அதனால் பாசிட்டிவாக இருக்க விரும்புபவர்களுக்கு செவ்வாய்க்கிழமை உகந்த நாள். வியாழன் செல்வாக்கில் இருக்கும். உங்கள் ஜாதக சக்கரத்தில் குரு சக்தி குறைவாக இருந்தால் இந்த நாளில் தங்கம் வாங்குவது நல்லது. இதன் மூலம் கிரகங்களின் ஆற்றலை சமநிலைப்படுத்த முடியும். வியாழனன்று தங்கத்தில் முதலீடு செய்வது அல்லது தங்கம் வாங்குவது நல்லது. வியாழனின் ஆசியுடன் இன்று உங்கள் வீட்டிற்கு பெண் குழந்தையை கொண்டு வந்தால் உங்கள் செல்வம் பெருகும்.
குறிப்பாக புஷ்யமி நெருங்கும் போது வியாழனின் தாக்கம் அதிகமாக இருக்கும். எனவே தங்கம் வாங்குவதற்கு வியாழன் உகந்த வாரமாக ஜோதிடம் சொல்லுகிறது. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.